ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ ஆஃபீஸ் போயிருந்தோம் 8 போட்டு காட்டி லைசன்ஸ் எடுக்க. அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நிறையா பொண்ணுங்க பசங்க எல்லாம் 8 போட்டு ப்ராக்டிஸ் போட்டுட்ருந்தாங்க. சரின்ட்டு நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு 8 போட்டு ப்ராக்டிஸ் போட்டுட்ருந்தோம். ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்படியே உட்காந்துக்கிட்டே 8 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். நிறைய பேர் புதுசாக வந்தாங்க, பொண்ணுங்க பசங்க எல்லாம். பொண்ணுங்க மேக்ஸிமம் கூட இல்லை, எல்லாருமே ஸ்கூட்டி மட்டும் தான் வச்சுருந்தாங்க. நானும் யோசித்தேன், எங்கடா ஒரு பொண்ணு கூட பைக் எடுத்துகிட்டு வரல அப்படின்ட்டு. அப்போ தான் ஒருத்தங்க என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்கள், யூனிகார்ன் பைக்கை வச்சுட்டு யூனிக்காக என்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களும் 8 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லாவே ஓட்டினாங்க, கரெக்டாக ஹேண்டில் பண்ணி 8 போட்டு பாஸும் வாங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஸ்டார்டிங் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கியர் போட்டு கிளச் ஓடுறப்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே. அது எல்லாத்துக்கும் நார்மலாக ஆகிறது தான். எனக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டுறப்ப எனக்கும் அப்படி தான் ஆச்சு. அப்போ என்னென்னா என் மைண்டில் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம ஓட்டுற பைக்லேருந்து நம்ம ஒரு பெரிய லைஃப் லெசனை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டு கியர் கிளச்சோ கரெக்டாக விட்டு அதை ரன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் போகிற கியர் எல்லாமே ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம எடுக்கிற ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும் நம்ம நல்லா ஃபேஸ் பண்ணி கரெக்டாக பாஸ் பண்ணி போயிட்டோம்னா அதுக்கப்புறம் எடுக்க போகிற எல்லா ஸ்டெப்ஸுக்குமே நமக்கு சக்ஸஸ் தான். பைக்கில் எப்படி ஃபஸ்ட்டு கியரை தாண்டி செகண்ட் கியர் போய் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டோமோ, அதேமாதிரி லைஃப்லேயும் ஃபஸ்ட் ஸ்டெப்பை தாண்டி செகண்ட் ஸ்டெப் போய் நம்ம லைஃப்பை கரெக்டாக ஓட்டி இம்ப்ரூவ் பண்ண கற்றுக்கணும். அவ்வளோதான் கைஸ், இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரில. கரெக்டாக இருந்தால் கரெக்ட்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, தப்பாக இருந்துச்சுன்னா ரீலை ஸ்வைப் பண்ணிட்டு போங்க. பாய், நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.